ரெண்டு போர்ஷன் எப்பவுமே உண்டு. எந்த முடிச்சு போட்டாலும் ஒன்று ரன்னிங் ரோப்னு சொல்லுவோம், ஒரு பகுதி ஸ்டாண்டிங் ரோப்னு சொல்லுவோம். இப்போ அந்த தோல் மேலே கிடக்கிற பகுதி ஸ்டாண்டிங் ரோப், கீழே இருக்கிற பகுதி ரன்னிங் ரோப், கீழே இருக்கிற பகுதி ரன்னிங் ரோப். இந்த ரன்னிங் ரோப்பை எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஆறு மாதிரி செஞ்சு தோல் மேலே கிடக்கிற கயிற்றுக்கு மேலே வைக்கிறீங்க. ஒரு சின்ன வளையம், ஒரு சின்ன வளையம். இது ஒரு கிணறு, இது ஒரு கிணறு, இது ஒரு கிணறு மேலே வைக்கணும். இது ஒரு கிணறு. ரொம்ப பெரிய வளையம் எல்லாம் வைக்காதீங்க, ஒரு சின்ன வளையம் வைங்க போதும். மேலே ஒரு பனைமரம், கிணத்துக்கு மேலே ஒரு பனைமரம். இது ஒரு பாம்பு, கிணத்துக்குள்ள இருந்து பாம்பு வெளியே வருது இறைய தேடி. வந்தது இறை கிடைக்காம இந்த பனைமரத்தை சுத்தி பார்க்குது, ஏதாவது கிடைக்குமா? பனைமரத்துக்கு பின்னாலே எதுவும் கிடைக்கல. அதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, அப்படியே கிணத்துக்குள்ள இறங்கிடுச்சு. அப்படியே கிணத்துக்குள்ள இறங்கிடுச்சு. அங்க ஒரு பையன் ஒருத்தன் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தான், ரொம்ப குறும்புக்கார பையன். அவன் ஏதோ கயிறு தொங்குது, இதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிடலாம், படிக்கட்டு வழியா என்னத்துக்கு ஏறணும்னு சொல்லிட்டு இந்த பாம்பு தலையும் பாம்பனுடைய உடம்பையும் கெட்டியா பிடிச்சிக்கிட்டான். செவுத்துல ஒரு உந்தி அந்த பாம்பு எழுத்தான் பாருங்க, ஒரு முடிச்சு வந்துருச்சு, ஒரு வளையம் வந்துருச்சு, ஒரு வளையம் வந்துருச்சு, மேல ஒரு முடிச்சு வந்துருச்சு, மேல ஒரு முடிச்சு வந்துருச்சு. இந்த முடிச்சு சுருங்காது, இந்த முடிச்சு சுருங்காது. ஆள் மேல போட்டு இழுத்தா கூட சுருங்காது. நல்லா போடும்.